வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் செட்டிநாடு ஸ்டைலில் மிளகு குழம்பு இன்றைக்கி வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் மிளகு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறணும். கொஞ்சோண்டு சீரகம், முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கல்பாசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி. இவ்வளோ தாங்க தேவையான பொருள். ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பொருள் மிஸ்ஸிங், தேங்காய். இந்நேரத்தில் கடை திறந்துருக்காது, அதனால் தேங்காய் எல்லாமே நம்ம பண்ணலாம். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம நல்ல எண்ணெயில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் எண்ணெயை நல்லா தாராளமாக ஊற்றி நம்ம ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். வெங்காயம், மிளகு எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சி குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதனுடைய பக்குவம் எது அப்படின்னா, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இது மருத்துவ குழம்புன்னு கூட சொல்லலாம். ரொம்ப சளி, நுரையீரலில் கட்டியிருக்கிற சளி எல்லாமே எடுத்துரும். வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் இந்த குழம்பு வச்சு சாப்பிடணும். ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும்போது திருப்பி நான் காட்டுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் மிளகு குழம்பு, பச்சை பட்டாணி கூட்டு, தயிர், அவ்வளோதாங்க. மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.